ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. ஒரு பெண் பிறந்த சாதகத்தை வைத்து, அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்த சனன கால சாதகத்தை வைத்து அவள் சந்நியாசியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவள் அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒரு அமைப்பிற்கான பாடலை முதல்ல கேளுங்க. அந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் அடுத்ததாக சொல்கிறேன். காணியாம் சனியனுமே பலத்திருக்க வேதான் கணக்கன் மதி பிருகின காரகத்திருக்க ஆணியந்த ராசியொற்றை ஆகவுமே சன்மம் அடுக்கமற்றோர் ஒற்றைகளில் அன்புடனே இருக்க நீ நிலத்தில் பிறந்தால் தன் புருடனுக்கோர் அரசாய் நிருபதியாய் சுவாமியாய் நேசமுடன் இருப்பின் பேணியதோர் ஏழில் தீக்கோளும் மும்மூன்றில் பெருமையுள்ளோர் உற சந்நியாசி பெண்ணாவால். நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய சனன கால சாதகத்திலே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் பாவியும், அதாவது லக்ன ரீதியாக லக்கின பாவி நிற்க, மேலும் அந்த சாதகைக்கு 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பாக்கியஸ்தானத்திலே அதாவது சுபரும் நின்றிருந்தால் அந்த ஒரு அமைப்பு உடன் கூடிய அந்த சாதகி திருமணமானாலும் சந்நியாசியாகவே இருப்பாள், அல்லது திருமணமே செய்து கொள்ளாமல் சந்நியாசியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சாதகி பெறுவாள். இதற்கு முன்பு இந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.